ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 31க்குள்ளே பயங்கரமான கிரக மாற்றங்களானது நடக்க போகுது. இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பல வகையில் சம்பவம் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையும் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த சம்பவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ஜூலை 31 வரையும் கவனமாக இருங்க. வாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜூலை 31க்குள்ளே என்னெல்லாம் கிரகமாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் உள்ளிட்ட 4 கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்க போகிறாங்க. முதல்ல சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் அவர் இணைவார். இதன் காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகும். அதன் பிறகு செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள நுழைந்து சூரியன் மற்றும் குருவுடன் இணைவார். பின்னர் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். சூரியனுக்கு பிறகு புதன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்வார். இறுதியாக சுக்கிரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைந்து மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்கும். இந்த மாதிரி பல கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை 31 வரையும் இருக்குது. மொத்தத்தில் இந்த கிரக மாற்றங்கள் காரணமாக ஜூலை 31 வரையும் பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கும். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் சேர்க்கையால் பல ராஜயோகங்கள் உருவாகும். ஜூலை 31க்குள்ளே நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியுடைய தாக்கம் அனைத்து 12 ராசிகள்லையுமே சம்பவங்களாக காணப்படும். ஏனெனும் சில ராசிகளில் இதனுடைய மாற்றங்கள் அதிகப்படியான நன்மைகளாக கொடுக்கும். ஸோ இந்த ஜூலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 31 வரையும் பொற்காலமாகவும் இருக்கும். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொற்காலமாக இருக்குமா இல்லையா என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான தாள்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாற்றங்களால் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் ராசிப்படி சொல்கிறேன். அதனால் உங்கள் ராசிக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சூரியன் கடக ராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் ரிஷபராசியில் பயணம் செய்கிறாரு. புதன் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறாரு. குரு ரிஷபராசியில் பயணம் செய்கிறாரு. சுக்கிரன் கடகராசியில் பயணம் செய்கிறாரு. சனி கும்பராசியில் பயணம் செய்கிறாரு. ராகு மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 31 வரையும் கிரகங்கள் பயணம் செய்ய போகுது இந்தந்த ராசியில். இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய அந்த பலன்கள் சம்பவங்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், தெளிவாக உங்களுக்கானதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த 31 வரையும் சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. இந்த 31 வரையும் சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. இதன் காரணமாக செலவு செய்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1 ரூபா செலவு செய்கிறதாக இருந்தாலும் திட்டம் போட்டு செலவு செய்யணும். 10 ரூபா செலவு பண்ணுறதா இருந்தாலும் திட்டம் போட்டு செலவு பண்ணணும். திட்டம் போடாமல் செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பண ரீதியாக பெரிய இழப்பு வந்துடும். அதனால் தயவு செய்து திட்டம் போட்டு செலவு செய்யுங்க. திட்டம் போடாமல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவு பண்ணக்கூடாது. மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அப்புறம் கெட்டிக்காரத்தனமாக இல்லாவிட்டால் பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் காணாமல் போகும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் சொல்கிறேன். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்க பாட்டு நீங்கள் பண்ணிடுவீங்க. அதாவது அவங்க பாட்டு நீங்கள் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது தெரியறதுக்குள்ளேயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க.
அப்புறம் பண்ணிட்டு பார்த்தா லாபம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால் கெட்டிக்காரத்தனமாக இல்லாவிட்டால் பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் காணாமல் போகும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு இந்த 31 வரையும் விடுக்கப்பட்டிருக்கு. அதனால் ஜூலை 31 வரைக்கும் பண செலவு பண்ணுவதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சூரியனை தொடர்ந்து சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் அவ்வளவா உங்களுக்கு இந்த 31 வரையும் சாதகமாக இல்லை. ஸோ சந்திர பகவான் சாதகமாக இல்லாததுனால முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வெளியூர் பயணங்கள் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வெளியூர் பயணங்கள் செய்தாலும் எச்சரிக்கையாக இருங்க. வெளியூர் பயணங்கள் செய்கிறதுல எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வராது. எச்சரிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் பணம் களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு பணத்தை ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்குங்க. சந்திரனும் உங்களுக்கு சாதகமற்று இருக்கிறதுனால பண விஷயத்தில் நிறையவே ரிஸ்க் இருக்குது இந்த 31 வரையும். என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கேற்ப கடகராசிக்காரங்க பண விஷயத்தில் செயல்படுங்க. இந்த 2 கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் 11ஆவது இடத்துல இருக்கிறாரு. செவ்வாயும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தடையில்லாமல் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேரக்கூடிய விஷயத்தை நினச்சி ஹாப்பியாக இருங்க. மெயினாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு அந்த தொழில் இந்த 31 வரையும் சாதகமாக இருக்கும். தாராளமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பங்கு சந்தையில் வியாபாரத்தில் நம்பி முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக முதலீடு செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதலீடுகள் செய்யலாம். ஸோ இந்த 31 வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி பாசிட்டிவான நோட்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மற்ற 2 கிரகங்கள் உங்களுக்கு ஆட்டி வைத்தாலும் செவ்வாய் ஓரளவுக்கு நல்லது செய்யும். அதனால் செவ்வாய் நினைத்து ஹாப்பியாக இருங்க. செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் 2ஆவது இடத்துல இருக்கிறாரு. இதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அது காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிரும். கொடுக்கறது பெருசு கிடையாது, நிறைவேற்றுறது தான் ரொம்ப முக்கியம். கொடுக்கறது நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் சொல்லலாம். ஆனால் அது நிறைவேற்றுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் தயவுசெய்து யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாகும். அப்புறம் வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வசந்த வீசுகிற மாதிரி பேசணும். ரொம்ப கடுப்பாக ரொம்ப கோவமாக அந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களோட முகத்தில் பிரதிபலிக்கும், அது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதனால் வார்த்தைகளில் வசந்த வீசுகிற மாதிரி பேசுங்க, நல்லா பாசிட்டிவாக பேசுங்க. ஸோ புதன் 2ஆவது இடத்துல இருக்கிறதுனால இந்த 31 வரையும் இதை மாதிரி நடந்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. புதனை தொடர்ந்து குரு பகவான் 11ஆவது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் புதிய வீடு வாங்குவதற்கான சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். இந்த உண்டாகக்கூடிய சிந்தனைக்கேற்ப நீங்கள் கண்டிப்பாக செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுக்குன்னு நினைக்கக்கூடிய உங்கள் கனவு வீடை பார்த்திட முடியும். இந்த 31க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறுவதற்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வேலையில் இறங்குனீங்கன்னா தக்க சமயத்தில் உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும். உறவினர்கள் உதவி செய்வாங்க, நண்பர்கள் உதவி செய்வாங்க. அதனால் வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் இறங்கலாம். குரு பகவான் 11ஆவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த 31க்குள்ளே நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. குருவை தொடர்ந்து சுக்கிரன் 1ஆவது இடத்துல இருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் குழப்பம் வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் மாமனார் வீட்டில் போய் கெஞ்ச வேண்டிய நிலை உருவாகும். ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். தயவு செய்து குடும்பத்தில் குழப்பம் வராமல் பார்த்து கொள்ளுங்க. மீறி குழப்பம் வர மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னது போல் உருவாகும் நிலை. அது உருவாகுச்சுன்னா இந்த 31க்குள்ளே ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த மாதிரி நிலை உருவாகாமல் இருக்க குழப்பம் வராமல் பார்த்து கொள்ளுங்க. அப்புறம் சனி பகவான் 8ஆவது வீட்டில் இருக்கிறாரு.
8ல் சனி இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நீண்ட தூர பயணங்கள் செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ நீண்ட தூர பயணங்கள் செய்வதை தயவு செய்து இந்த 31 வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நான் சொன்னதுக்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த 31 வரையும் உங்களுக்கு சம்பவங்கள் நடக்கிறதுலேருந்து தப்பிக்கலாம். அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு 25, 26 இந்த 2 நாளும் சந்திராஷ்டமமாக வரப்போகுது. அதனால் இந்த 2 நாளும் மற்ற நாட்களை விட விழிப்புணர்வோடு செயலாற்றணும். ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சதுக்கேற்ப கடகராசிக்காரங்க இந்த 31 வரையும் செயல்படுங்க. இந்த 31 வரையும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், பயனடையட்டும். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.